தழும்ப தழும்ப பால் டம்ளரை நீட்டிய மனைவி பாக்கியத்தின் கையை பிடித்து கட்டிலில் உட்கார வைத்தார் பாண்டியன். பாக்கியம், ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிற? என்னால் முடியலங்க. நாம் தனி கொடுத்தனம் போயிடலாம். என்ன சொல்கிற நீ? ஆமாங்க, வீட்டில் நான் ஒருத்தையே கஷ்டப்பட வேண்டியா இருக்குது. ஒத்தாசைக்கு யாரும் வர்றதில்ல. கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளார நாம் தனி கொடுத்தனம் போனால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன வேணும்னாலும் நினச்சிக்கிட்டு போகட்டும். கொஞ்சம் பொறுத்துக்க பாக்கியம். என் கஷ்டத்தை புரியாமல் பேசாதீங்க. சரி, இதுதான் உன் முடிவுனா இன்றைக்கே ஆஃபீஸில் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் கொடுத்துட்றேன். போதுமா? முதல்ல அதை செய்யுங்க. ஒவ்வொரு மகனுக்கும் கல்யாணம் செய்யும் போதெல்லாம் வர்ற மருமகள் எனக்கு ஒத்தாசையாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன், போன மாதம் நம்ம கடைசி மகனுக்கு கல்யாணம் பண்ணணும். அந்த பொண்ணாவது எனக்கு கூட மாட உதவியாக இருப்பான்னு பார்த்தா அவளும் மற்ற 2 மருமகளாட்டும் ஜம்முன்னு வேலைக்கு கிளம்பி போயிடுறா. வயசான காலத்தில் நான் ஒருத்தையே வீட்டு வேலைன்னு அல்லாட வேண்டி கிடக்கு. அதனால தான் நாம் தனி கொடுத்தனம் போகலாம்னு சொன்னேன். என்னை தப்பாக நினைக்காதீங்க. மனைவியின் பேச்சு நியாயம் இருப்பதை புரிந்து கொண்டார் பாண்டியன்.